Okay. न विरोधो बलवता क्षमः रावण तेन ते अनाधृत्य तु तद्वाक्यं रावण कालचो रावण कालचोदितः जगाम सह मारीचः तस्याश्रमपदं तदा तेन माया विना दूरम् अपवाह्य नृपात्मजौ जहार भार्यां रामस्य गृध्रं हत्वा जटायुषं गृध्रं च निहतं दृष्ट्वा कृतां श्रुत्वा च मैथिलीम्. ஓகே, இது வரைக்கும் சி. ஸோ நம்ம போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? இவர் வந்து மாரீச்சன் கிட்ட வந்து ராவணன் வந்து உதவி கேட்கிறார். மாரீச்சன்ட்ட உதவி கேட்டோன்னா மாரீச்சன் சொல்றான், வேண்டாம் ராவணா, உன்னை யாரோ நல்லா தூண்டி விட்டுருக்கா, உன்னை பிடிக்காதவா யாரோ உனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்கா. ஒரு கமெண்டேட்டர் சொல்றார், மாரீச்சன் சொன்னானா, ராங்கிற வார்த்தையை கேட்டாலே ரத்தனம் சொன்னா கூட நான் பயப்படுறேன். ஏன்னா ராங்கிற வார்த்தையே எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு. ஏன்னா ராமனால கிட்டத்தட்ட நான் கொல்லப்பட்டேன். நான் அவ சுபாகுவை கொன்னுட்டு பொழைச்சு போ அப்படின்னு அவரை தூக்கி போட்டு விடுறார். தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்து அவர் பாட்டுக்கு ஒரு தியாகியாட்டமா வாழ்ந்துட்டு இருக்காராம் ஒரு காட்டுக்குள்ள. அப்படிப்பட்ட நான் வந்து ராம பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சது. உன்னை யாரோ இப்படி தூண்டி விட்டுருக்கா, நீ உன் மரணத்தை நீயே தேடிக்காதே, போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுற. ராவணனும் அன்னைக்கு என்ன மூட்ல இருந்தானோ போயிட்டான். போனா அங்க போய் உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்தவன நம்ம இவன் விட மாட்டேங்க, சூர்பனகை. எங்க அண்ணா வருவா, கரண் தூஷணன் அவள்லாம் கொன்னு இருக்கா, அவளுக்கெல்லாம் வந்து இவ வந்து கண்டிப்பா இது பண்ணாம இருக்க மாட்டா, எங்க அண்ணா வந்து பழி வாங்குவா அப்படியெல்லாம் அவ நினைக்கிறா. ஆனா அவ நினைக்கிறதுக்கு மாறா ராவணன் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற. உடனே அவளுக்கு பொறுக்கவே இல்லை. அவ இன்னும் ராமர் வந்து 14,000 ராட்சசர், கரண் தூஷணன் திரிஷிரஸ் இவா எல்லாரையும் கொன்னாலும் சூர்பனகை அவ காது மூக்க அறுத்துட்டு தான் விட்டுருக்கா. அவளை ஒண்ணும் பண்ணல. நாங்கள்லாம் வந்து ஒன்னும் அவ வந்து ப்ராபப்ளி இல்ல நம்ம லேடிஸ பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு யார நினைக்கிறா, சூர்பனகை வந்து அந்த மாதிரி நினைக்கிறா. நினைச்சிட்டு அவ வந்து போயிடுறா. அவ அண்ணாவோட இது வந்து போயிடுற. அண்ணா இடத்துக்கு போயிட்டு she is already சூர்பனகை is the own sister of ராவணா. பட் ஒரு கோபத்துல ராவணன் வந்து சூர்பனகையோட புருஷனையே கொன்னுடுறான். சோ அவளுக்கு she is already tormented. அந்த வந்து அந்த துக்கத்திலேயே அவ இருந்துட்டு இருக்கா, ராட்சசியா இருந்துட்டு இருக்கா. பட் அவ ஒரு ராட்சசி. ஆனா அந்த துக்கம் வந்து அவ மனசுல இருந்துட்டே இருக்கு. இவன் எப்படிப்பட்டவா வந்து, இவன் வந்து கண்டிப்பா இவன் நல்லவனே கிடையாது. நம்ம அதனால இவ வந்து பாக்குறா. நம்ம போயிட்டு அவர்கிட்ட சொல்றா, ராவணன் கிட்ட நேரம் போயிடுற, ராவணா அண்ணா, என்ன நீங்க வந்து இந்த மாதிரி போகவே இல்லை. இப்ப நம்ம கரண் போயிட்டான், தூஷணன் போயிட்டான், திரிஷிரஸ் போயிட்டான், 14,000 சோல்ஜர்ஸ் வந்து ராமர் வந்து கொன்னு இருக்கார். நீங்க இப்பேற்பட்டவர், இந்திரனையே நீங்க ஆட்டி படைக்கிறவர், நவ கிரகங்களையே உங்களுடைய கண்ட்ரோலுக்கு நீங்க கொண்டு வந்தவர், இவ்வளவும் நீங்க பண்ணினவர், நீங்க எப்படி அண்ணா இந்த மாதிரி பொறுமையா இருக்கே? நான் அகம்பனன் வந்து உங்க அகம்பனன் சும்மா இருப்பானா? நான் வந்து சொன்னேன் ராவணன் கிட்ட. ஆனாலும் இந்த ராவணன் வந்து ராஜா வந்து போகவே இல்லை. ப்ராபப்ளி அவரும் பயப்படுறாரா இருக்கும்.
இந்த 14,000 பேரை கொன்னவன் என்ன கொல்லறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப அவரோட வீரம் கண்டா குறைஞ்சு விட்டோ என்னமோ இப்படின்னு இந்த அகம்பனன் வந்து சொல்ல மாட்டானா? நாளைக்கு அவனே உங்களுக்கு பயந்துட்டு சொல்லாம விட்டாலும் அந்த ஜனஸ்தானத்துல இருக்கிற போகிறவா யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு இங்க இருந்து ஒரு ஸ்பை மாதிரி அப்பப்போ நீங்க அனுப்புவேளே, ஜனஸ்தானம் எப்படி இருக்கு பாத்துட்டு வா பாத்துட்டு வான்னு. அந்த ஸ்பை போயிட்டு ஐயோ எல்லாருமே செத்துட்டாளே, இன்னும் நம்ம ராஜா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு, இவ்வளவு நாள் வரைக்கும் அவருக்கு தெரியாமலா இருக்கும் அப்படின்னு அவன் உங்களை தூற்ற மாட்டானா? உங்களுக்கு புஜபலம் எல்லாம் போயிடுத்துன்னு பேச மாட்டானா? சரி அப்படி தூண்டி விடுறா ராவணன். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த சீதை எவ்வளோ பெரிய அழகி அவ. அந்த அழகி வந்து உங்க மாளிகையில தான் இருக்கணும். உங்களுக்கு மனைவியா இருந்தா உங்களுக்கு வந்து பெயரும் பெருமையும் கூடும். போய் உட்கார்ந்து அந்த ராமனுக்கு போய் மனைவியா இருக்கா, அதுவே எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்க என்ன பண்றேன்னா போய் அண்ணா அந்த சீத்தையோட அழகை நான் விவரிக்கவே முடியாது, போய் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அவ இடுப்பு எவ்வளவு அழகு, அவ அவ வந்து உடம்பு, அவ கண்ணு எவ்வளவு அழகு, விஷாலாட்சி அவ கண்ணு எவ்வளவு அழகு, அவ முடி எவ்வளவு கருமையான நீல முடி, பார்த்துட்டே இருக்கலாம். அவ இந்திர கந்தர்வா, அந்த தேவதைகள், பூலோ வானுலகத்துல இருக்கிற அப்சரஸ் எல்லாம் அவ பக்கத்துல நிக்கவே முடியாது. கடவுள் கூட அவ்வளவு அழகு கிடையாது அப்படி சொல்றா அவ. ஆனா அவ அவ்வளவு அழகு. அந்த அழகானவ உங்களுக்கு இல்லையா அண்ணா பட்டத்து மகிழ்ச்சியா இருக்கணும்? நீங்க மறந்துட்டேலா அண்ணா? நீங்க அந்த தக்ஷன் அந்த பாம்பு அவனை வந்து சண்டை போட்டுட்டு நீங்க அவனோட மனைவி வாசுகியை தூக்கின்னு வந்துட்டு நீங்க அதை மறந்துட்டேலா? நீங்க குபேரனோட புஷ்பக விமானத்தை தூக்கின்னு வந்துட்டு அதை மறந்துட்டேலா? இது எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டேலா அண்ணா? உங்களோட தைரியம் வீரியம் எல்லாம் எங்க போச்சு? நீங்க போகுங்க, நீங்க கண்டிப்பா நீங்க போய் அவளை நீங்க கொன்னுட்டு சீதைய தூக்கிட்டு வாங்க. ஸ்ரீ ராஜா, இவ்வளவு தூரம் ஒருத்தர் வந்து உங்களுக்கு வீரம் இல்லையான்னு கேட்டா இப்படி இருக்கும். அண்ட் ராவணன் இஸ் a person who is at once perturbed. அவருக்கு வந்து இது வந்தது, கோபம் வந்துடும். இது ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் சொல்றா ஒரு கமெண்டேட்டர் வந்து, மண்டோதரி வந்து பிரெக்னெண்டா இருக்கும்பொழுது சுக்கராச்சாரியார் வந்து சொல்றாராம், இவ வந்து சொல்றானா உலகத்திலேயே சிறந்தவன் வந்து எனக்கு பையனா பிறக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? குருவே சுக்கராச்சாரியார் தானே அசுர குரு, நான் என்ன பண்ணணும்? சுக்கராச்சாரியார் சொல்றாராம், நீ நவகிரகங்களையும் கொண்டு வந்து வச்சுக்கோ, நவகிரகமும் ஒரே இடத்துல இருந்தானா அந்த குழந்தை வந்து ரொம்ப அபூர்வமா பிறக்கும், எல்லா விதமான திறமைகளோடையும் பிறக்கும். உடனே அவன் என்ன பண்றானா, அப்பதான் நவகிரகங்களையும் கொண்டு வந்து அடைச்சு போடுறான். ஆனா நவகிரகங்களையும் அடைச்சு போட்டதுனால எந்த கிரகத்தோட பார்வையுமே இல்லாததுனால என்ன பண்றா, அவளுக்கு மண்டோதரிக்கு வலி வரதான், ஆனா குழந்தை பிறக்க மாட்டேங்குது. அப்ப இவர் சுக்கராச்சாரியார்ட்ட கேட்கிறார், என்ன ஆச்சு? எந்த கிரகத்தோட பார்வையுமே இல்ல, அப்ப பேசாம அவளெல்லாம் நான் கொன்னுடுறேன். சுக்கராச்சாரியார் இரு, ஏன்னா அவனுக்கு அவ்வளவு கோவம் வர்றான். இப்ப கிரகங்களே இல்லாம போயிட்டோம், அவசரப்படாதே இரு அப்படின்னு இவர் வராராம். வந்து எல்லார்ட்டையும் சொல்றாராம், ராவணன் ரொம்ப கோவமா இருக்கான், அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல ஏதாவது ஒரு கிரகத்தோட பார்வையாவது இருந்தாதான் அந்த டயத்துல குழந்தை பிறக்க முடியல. அப்போ சனி பகவான் வந்து தன்னுடைய யோக சக்தியினால, அவருடைய மனைவியோட யோக சக்தியினால குளிகன்கிற ஒரு பையனை வந்து பிறக்க வைக்கிறார். அந்த குளிகனோட பார்வை பட்ட உடனே தான்
மண்டோதரிக்கு குழந்தை பிறக்கிறதா. அந்த குழந்தை தான் இந்திரஜித். ஓகே, அந்த குழந்தை தான் இந்திரஜித். அவன் இந்திரனையே ஜெயிச்சதுனாலதான் அவன் வந்து இந்திரஜித் அப்படிங்கிற பேரே வருது. அப்ப எல்லாத்துலயும் சிறந்தவர். அப்போ வந்து மேகங்களா இருக்கு. அந்த புலிகன் வந்து மேகமா வந்து பாக்குறான். ஏன்னா சனி பகவானே வந்து அவர் வந்து கலர் கம்மி. சோ அவர் பையங்கும் போது அது கலர் கம்மியா இருக்கறதுனால மேகமா வந்து பாக்குறான். அந்த குளிகன்கிற வந்து நல்ல நேரம். அதனாலதான் எப்பொழுதுமே நல்லது பண்ணும் பொழுது குளிகன்ல ஆரம்பிப்பார். ஏன்னா அது தொடர்ந்து வரும் நல்லது. ஆனா கெட்டது பண்ணும்போது மட்டும் குளிகன்ல பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல சொல்லி. அப்போ இந்த இந்த குழந்தை வந்து பிறக்கும் பொழுதுதான் அப்பதான் அவனுக்கு வந்து நிம்மதியா இருந்தான். அப்படி கோவப்பட்ட இந்த அளவுக்கு. திஸ் இஸ் ஒன்லி an example to show how Ravanan was so angry every time. சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட்டுருவார். சோ சூர்பனகை தூண்டி விட்ட உடனே திரும்பியும் கிளம்பிட்டார். தன்னுடைய சேரியட்ல வந்து கிளம்பிட்டார். கிளம்பிட்டு மறுபடியும் எங்க வரார்? மாரீச்சன் கிட்டே வரார். மாரீச்சா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என்ன பண்ணுவியோ. மாரீச்சன் இஸ் மாமா ஆஃப் ராவணன். ஓகே, என்ன பண்ணுவேலோ தெரியாது எனக்கு. சும்மா அந்த மரத்தக்கடியில உட்காந்தாக்கல நான் அவங்கள விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. எனக்கு இப்ப உதவி தேவை. நான் அதை அவளை இது பண்ணிட்டு நீ அந்த சீத்தைய நான் அபகரிக்கணும். நீங்க தான் அதுக்கு உதவி பண்ணணும். நீ அவளெல்லாம். அப்ப மாரீச்சன் சொல்றான், வேண்டாம் ராவணா, நான் நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்து நம்ம 2 பேருக்குமே சாவு வந்தாச்சு. அதுவும் எனக்கு நல்லா தெரியறது, எனக்கு சாவு வந்தாச்சு. ஏன்னா எப்போ நீ ராமர்கிட்ட என்ன போ சொன்னியோ அப்பவே முடிஞ்சு போச்சு. ஆனா பரவாயில்ல, ஏன்னா ராவணன் சொல்றான், இப்போ நீங்க போலேன்னா இப்போ நீங்க ராமனாலதான் சாவையெல்லாம் நினைக்க வேண்டாம், நானே உங்களை கொன்னுடுவேன். எனக்கு உதவி பண்ண உங்களால முடியலைன்னா நீங்க இருந்து என்ன பயன்? எனக்கு ஒரு பயனும் கிடையாது, வேண்டாம், நானே கொன்னுடுறேன். And you must be grateful to me also because I am your ராஜா. நான் ஒரு ராஜா, நான் ராஜா சொன்னதை நீங்க கேட்டே ஆகணும். அப்பதான் சரி, வேற வழி கிடையாது, எனக்கு தெரிஞ்சு போச்சு, பரவாயில்ல, உன் கையால சாகிறத விட அவர் கையால நான் சாகிறேன், ராமபாணத்தால நான் சாகிறேன், எனக்கு அந்த புண்ணியமாவது கிடைக்கட்டும். நான் என்ன பண்ணணும்? நீ ஒரு மானா போ அப்படின்னு சொல்லி, நீ ஒரு மானா போ. அப்போ அவன் வந்து he turns himself into a golden deer studded with all the gems. யோசிச்சு பாருங்க, ஒரு தங்கமான், அதுக்கு மேல எல்லா ரத்தினங்களும் வச்சிருக்கு. இத பார்த்து எந்த லேடிக்கு தான் ஆசை வராது? இப்ப இவ எல்லாம் பஞ்சவட்டியில உட்கார்ந்துருக்கான். பஞ்சவட்டியில இருக்கும் பொழுது இந்த மான் வந்து என்ன பண்ணணும்? இட் ஹேஸ் டு அட்ராக்ட் சீட்டா. அதுதான் அதோட வேலை. இப்ப அது போயிருது, பக்கத்துலயே போய் எல்லா இடத்துலயும் போய் மற்ற மான் கூட்டத்தோட எல்லாம் சேரது. ஆனா அனிமல்ஸ்க்கெல்லாம் என்ன சென்ஸ் தேனோ, மிச்ச மானெல்லாம் என்ன பண்ணறதுன்னா, இது பக்கத்துல வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் மோந்து மோந்து பார்க்கும்ல ஒண்ணு ஒண்ணு. அந்த மாதிரி மிச்ச மான் கூட்டத்துல இருக்கிற மான்கள்லாம் இந்த மானை வந்து மோந்து பாக்குறதா. பார்த்துட்டு ஐயோ இது ஏதோ ராட்சசன் வந்து போல, இது என்ன அந்த ஸ்மெல் வரல அதுகளுக்கு. நம்ம நாய் வந்து இந்த பசு மாடு அவளுக்கு அந்த அந்த they know their smell. அந்த ஸ்மெல் வரலேன்னு அதுகள் எல்லாம் இந்த மான் கிட்ட இருந்து விலகி போயிடுது. இப்போ லக்ஷ்மண் கொஞ்ச நேரம் இது பாக்குறாரு. இந்த மாதிரி இந்த ஒரு மான் நம்ம சுத்தின்னு இருக்கு, ஆனா எல்லா மானும் இதை பார்த்துட்டு மோந்து போறது, மோந்து பார்த்துட்டு குதிர்ந்து போறது. ஆனா இந்த மான் வந்து எதை பத்தியும் கவலைப்படாம இது என்ன பண்ணுறதான்னா, சீத்தை அவளோட பஞ்சவட்டியில அவளோட வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி போறது, இந்த செடி கொடிக்கு பின்னாடி போறது. இட் இஸ் கோயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சீதாஸ் விஷன், அட்ராக்ட் பண்ணது, டு அட்ராக்ட் சீதா. சீதா வந்து இந்த மானை பார்த்துடுறாங்க.
மானை பார்த்த உடனே அந்த மான் நிக்கிறதான் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கு. மாரீச்சன் கேட்டுட்டு இருக்கான். சீதா வந்து ராமர் கிட்ட சொல்றா, மாதிரி இந்த மானை பாருங்கோ, அவ்வளவு அழகா இருக்கு, எனக்கு இந்த மான் வேணும். லக்ஷ்மணன் சொல்றான், வேண்டாம் மாதா, இந்த மான் வந்து உண்மையான மான் கிடையாது, இது ஏதோ ஒரு வேஷத்துல யாரோ வந்திருக்கா, இது வந்து மான் கிடையாது, வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு இல்ல எனக்கு இந்த மான் அப்படின்னு சொல்லிட்டு சீதை உள்ள போயிடுற. அப்ப ராமர்கிட்ட வந்து லக்ஷ்மணன் சொல்றா, நீங்க போங்கோ. இப்ப ராமர் சொல்ற, ஜனகரோட பொண்ணு இவ, என்ன நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, 13 வருஷமா நம்ம காட்டுல இருக்கோம், என் கூடவே வரணும்னு வந்துட்டா அயோத்தியால இருந்து, என்கிட்ட ஏதாவது கேட்டிருப்பாளா? 13 வருஷமா இந்த காட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்பவும் என்கிட்ட எதுவுமே கேட்கல. இப்ப வந்து இந்த ஒரே இந்த 13 வருஷம் கழிச்சு இந்த மானை பார்த்து ஆசைப்படுறா லக்ஷ்மணா, நான் எப்படி லக்ஷ்மணா இத கொடுக்காம இருக்க முடியும்? இது என்னோட பதி தர்மத்துக்கு தப்பு இல்லையா? என்னுடைய பிரிய பாரிய இல்லையா அவ, நான் கொடுத்தா ஆகணும். லக்ஷ்மணன் சொல்றா, அண்ணா, நம்ம ஜனஸ்தானத்துல இருக்கிற ராட்சசா எல்லாரையும் நம்ம கொன்னுட்டோம், அதுல அநேகமா அந்த மாரீச்சன் தப்பிச்சிருப்பான், எனக்கு என்னமோ இது மாரீச்சனா இருக்குமோன்னு தோணுது. அண்ணா பாத்துக்கோங்க, இல்ல எதா இருந்தாலும் பரவாயில்லை, நான் கண்டிப்பா போகத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமா கோஸ். ராமா போகும்போது நம்ம பார்த்தோம்னா இப்ப என்ன பண்றா, நம்ம அந்த மான் வந்து என்ன பண்ணாருன்னா, ராமர் பேசி முடிச்சு அதை துரத்த வராத தெரிஞ்ச உடனே பயங்கரமா ஓடி போயிடாரு. ஓட 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 ராமரும் பின்னாடியே ஓடிட்டு போறாரு. பின்னாடியே ஓடிட்டு போறார். இத வந்து ஒரு கமெண்டேட்டர் வந்து சொல்றார், ஓகே, இட் இஸ், ஐ டோன்ட் நோ ஹவு ஆத்தென்டிக் இட் இஸ், பட் நான் படிச்சத உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்ன பண்றாளான்னா, இந்த ராமர் வந்து நாசிக் பஞ்சவட்டியில இருக்கா, அது வந்து மகாராஷ்டிரால இருக்கு. இப்போ அவ ஓடிண்டு போறது வந்து ராமர் வந்து துரத்திண்டே போறார். ஓகே, அதை முடிச்சுக்கிறேன் முதல்ல. ராமர் துரத்திண்டே போறார். ராமர் துரத்திண்டே போய் அவர் ஓட, மான் ஓட, அவர் பின்னாடியே துரத்திண்டே போகும்போது அவர் நினைக்கிறாராம், அது இப்படியெல்லாம் ஓடுறது, லக்ஷ்மணன் சொன்னது உண்மையா இருக்குமோ, என்ன எங்கேயோ கூட்டிட்டு போறதோ, அவர் மனசுல வந்து நினைக்கிறான். ஆனாலும் வந்து நினைக்கிறாங்க, ஓகே ஓகே பரவாயில்ல, சீதை கேட்டுட்டா, நான் வந்து ஓடுறான் 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 ஓடுறான். அப்ப கடைசியில வந்து லக்ஷ்மணன் சொன்னானே இது மாயை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ப்போம். கொஞ்ச தூரம் போயிட்டு, ரொம்ப தூரம் போய் ராமர் வந்து என்ன பண்றாங்க, இதுக்கும் மேல அந்த மான் முன்னாடி ஓடுறது கஷ்டமா இருக்கும். ஆனா லக்ஷ்மணன்ட்ட போகும்போது சொல்லிட்டு போயிருக்காரு, நீ சீதையை தனியா மட்டும் விட்டுறக்கூடாது, நீ எப்படி இருந்தாலும் நான் வர்ற வரைக்கும் நீ சீதையோடய இருக்கணும். அவர் என்ன பண்ணிடுறா, ஒரு அம்பு அடிச்சிடுற, நம்ம பேசாம இந்த மானை கொண்டு போயிடுவோம் தோல்ல, ஏன்னா இதை வந்து இது பண்ண முடியல, எனக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்ப எழுதிடுறாரு, அது மேல ஒரு அம்பு விட்டு விடுற. மாரீச்சனுக்கு தெரிஞ்சு போச்சு ராமர் வந்து நம்மளை கொல்ல போறாரு. ஆனா அவன் ராவணனுக்கு உண்மையா இருக்கணுமே, ஏதாவது பண்ணணுமே, நம்ம ஏதாவது பண்ணணுமே. இப்ப ஒண்ணுமே பண்ணாம நம்ம இப்படியே செத்து போயிட்டோம்னா என்ன ஆறுது, ஐயோ ராவணன்ட்ட வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இது விழும்போடுது, கா லக்ஷ்மணா கா சீதான்னு ராமருடைய குரல்லையே மிமிக்ரி பண்ணிட்டு விழுந்து செத்து போயிட்டார். அதான் ராமருக்கு தூக்கி வாரி போட்டு, என்னோட குரல்லன்னா கத்துறா,
அப்படின்னு அப்பவும் ஒரு விடல. இந்த மானை தூக்கி தன்னோட தோல்ல போட்டு கேட்டா சீதை வந்து இந்த மானை, அதனால இந்த மானை கொண்டு போயிடுவோம். திருப்பியும் வராரு. இங்க ஹா லக்ஷ்மணா, ஹா சீதா, சீதே சம்போதனம். ஹா லக்ஷ்மண, ஹா சீதே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு போனானா லக்ஷ்மணன்ட்ட வந்து சீதா சொல்றான், ராமாக்கு ஏதோ ஆயாச்சு லக்ஷ்மணா, உடனே போ, அண்ணாக்கு ஏதோ ஆயாச்சு. இல்ல இல்ல, எங்க அண்ணாவை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க அண்ணாவை வேணா 10 பேர் ஏதாவது பண்ணுவேன், எங்க அண்ணாவை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. மாட்டா, நீங்க கவலைப்படாதீங்கோ, எங்க அண்ணா வந்துடுவார் அப்படின்னு. இல்ல, உங்க அண்ணாக்கு ஆபத்து, உங்களை நான் தனியா, நீங்க கண்டிப்பா போயாகும். இல்ல, நான் உங்களை தனியா விட்டுட்டு போறதுதான் ஆபத்து. ஏன்னா ராட்சசர்களை நம்ம கொண்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் இருந்தா கூட உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இனிமேல் தான் ஒருத்தன் வந்து பிறக்கணும் ராமரை எதிர்க்கிறதுக்கு. அதனால நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, என்னை காப்பாத்துன்னு ராமர் ஒரு தடவை கூட சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே சீதா வந்து she's perturbed, she's very much angry. She says, first time all these years, 6 வயசுல கல்யாணம் ஆகி வந்திருக்கா. ஓகே, ராமருக்கு வந்து 13 வயசு, 12 வருஷம் எல்லாரும் அயோத்தியால இருந்திருக்கா. 18 வயசு சீதைக்கு, ராமருக்கு 25 வயசு. அப்ப காட்டுக்கு வரா. இப்ப ராமருக்கு 33 வயசு. இப்ப சீதைக்கு அதுல இருந்து 13 வருஷம் கூட்டிக்கணும். கரெக்டா? அப்போ எதுக்கு சொல்ல வரேன், இது வந்து இவ்வளவு வயசு வரைக்கும் நான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி பேசினது கிடையாது. ஆனா முதல் தடவை எனக்கு உங்க மேல சந்தேகம் வருது. நீங்க இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நீங்க காத்துட்டு இருந்தேலா லக்ஷ்மணா? தனியா இருக்கணும், உங்க அண்ணாவோட மனைவி வந்து தனியா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து காத்துட்டு இருந்தேலா? நீங்க வந்து அந்த எந்த எண்ணத்தோட நீங்க வந்து என் பின்னாடி வந்தேன்? ஒருவேளை பரதன் கூட உங்களை அனுப்பிச்சாரோ அப்படின்னா? நீ இவ்வளவு இவ்வளவு கொடுமைக்காரரா இருக்கல நீங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறார். இதெல்லாம் கேட்ட உடனே லக்ஷ்மணனுக்கு இருப்பே கொள்ளல. நீங்க எதுக்காக வந்து நம்ம வந்து ஒண்ணுமே அண்ணா மண்ணியும் ஒண்ணுமே நம்ம பண்ணல, 13 வருஷமா எல்லாத்தையும் அவளுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீ இப்படி சொல்லிட்டேல, நீ சொல்லிட்டாலே, இனிமே நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாது. இனிமே நம்ம வந்து கடவுள் தான் காப்பாற்றணும். வனத்துல இருக்கிற எல்லா தேவதைகளையும் சொல்லிட்டு போறோம். வால்மீகி ராமாயணத்துல நம்ம சீரியல்ல பாக்குற மாதிரியோ சினிமால பாக்குற மாதிரியோ அம்பு ராவணன் லக்ஷ்மணன் வந்து அம்ப வச்சு 3 கோடு போட்டுட்டு போனாங்கிறது கிடையவே கிடையாது. ஓகே, all the commentators also have said that is only used in later versions of Ramayana. திருப்பி ராமாயணம் நிறைய பேர் எழுதும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதும் பொழுது அவள் ஒருத்தருக்கு தோணி இருக்கும், அததான் லக்ஷ்மண் ரேகா இல்லையா, இந்த இடத்த நீங்க தாண்டக்கூடாது, நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா வால்மீகி வந்து தன்னுடைய ராமாயணத்துல இந்த லக்ஷ்மண் ரேகா பத்தி எழுதவே இல்லை. அப்படி ஒரு ரேகாவும் அவர் போடல. அவர் இங்க இருக்கிற அந்த வன தேவதைகள்கிட்ட தான் சொல்றார், வன தேவதைகளே எங்க மண்ணியை காப்பாத்துங்கோ, சீதா தேவிய நீங்க மாதாவை நீங்கள்லாம் காப்பாத்துங்கோ, நான் அவளை எதிர்த்து நான் பேச மாட்டேன், நான் உங்களையும் ராமரையும் சேர்த்து வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறார். இந்த இடத்துல கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, எவ்வளவு தூரம் ராமர் போயிட்டாங்க, இட் இஸ் ஜஸ்ட் அ லெஜெண்டரி திங், இட் இஸ் நாட் ப்ரூவ்டு. ஏன்னா இவர் வந்து மகாராஷ்டிரால இருக்கிற பஞ்சவட்டி
இருக்கா. ஆனா மிருகவதே அப்படின்னு, ஓகே, மிருகவதேன்னு ஒரு மிருகவதம் அப்படின்னு ஒரு கிராமம் ஷிமோகால இருக்கான், கர்நாடகால. அந்த பிளேஸ்ல தான் மாரீச்சனை கொன்னான்னு லெஜெண்ட் இருக்கான். There is no legend in Maharashtra saying that Marichan was killed. அந்த மாதிரி ஒரு பிளேஸே இல்லைங்க. ஆனா ஐ டோன்ட் நோ, கர்நாடகா பீப்புள் மே பி நோயிங், ஷிமோகா பக்கத்துல அந்த இதுலதான் மிருகவதம்னு ஒரு ஊர் இருக்கான். அந்த மிருகவதம் வரைக்கும் ஓடிட்டு அந்த மாயமான் மாரீச்சன் ஓடினான். இப்போ மிருகவதமுக்கும் பஞ்சவட்டிக்கும் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தானா 900 கிலோமீட்டர்ஸ். அப்ப அந்த மான் வந்து இட் இஸ், let us just take it, look at it as the commentators look. 900 கிலோமீட்டர்ஸ் ராமர் ஓடி இருக்கார். ராமர் ஓட முடியுமா அப்படின்னு கேட்டானா அதுக்கு என்ன சொல்றானா, ராமர் இஸ் சப்போஸ் டு பி, சுந்தரகாண்டத்துல இனிமே வருமா, he is supposed to be 8 feet tall. நம்மளே பார்த்திருக்கோம் இந்த 100 meters ரேஸ் எல்லாம், இந்த ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஓடுறவா they will have very long legs, very broad shoulders, very long hands. ஸோ நம்ம ராமரை வந்து புஜபலம் புஜம் அதெல்லாம் சொல்றோம். அப்போ வந்து அவர் சொல்றார் it could be possible that Rama could have run அப்படின்னு. I don't know the authenticity of it, but just படிச்சதுனால I thought it is interesting that 900 kilometers is run because the legendary place is only there. இப்போ Rama takes the deer who is Marichan, who is killed. He is coming back. ஏதோ இருக்கு, நம்ம உடனே போய் சீதையும் லக்ஷ்மணனும் எப்படி இருக்கா போய் பார்ப்போம். On the way he meets லக்ஷ்மணா. லக்ஷ்மணன்ட்ட கேக்குறா, லக்ஷ்மணா நீ என்ன வந்துட்டு இருக்க, என்ன ஆச்சு? லக்ஷ்மணா வந்து எல்லாத்தையும் சொல்ற, அண்ணா நான் என்ன பண்ணுறது, ஐ எம் ஃபோர்ஸ் டு லீவ் சீதா மாதா, எனக்கு வேற வழியே தெரியல. ஐயோ அப்பா வாழ்க்கை கண்டிப்பா ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வரா. இந்த மீன் வைல் the situation changes in பஞ்சவட்டி. எல்லாம் கிரிம் ஆயிடுறது. அந்த இடத்துல ராவணன் கம்ஸ், சன்னியாசி வேஷம் போட்டுண்டு, he asks பவதி பிக்ஷாந்தேகி, சீதை சீஸ் அதிதி வந்திருக்கா, she invites him. See, that is Bali, வால்மீகி ராமாயணம். அவரை இன்வைட் பண்ணி அவருக்கு கிரெயின்ஸ் கொடுத்துட்டு she is asking, நீங்க யாரு, நான் வந்து நீங்க யாருன்னு. she says, நான் வந்து ஜனக ராஜாவோட பொண்ணு, அயோத்தியால கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ராமரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், எங்க தசரத மகாராஜா எங்களை காட்டுக்கு வர சொன்னார், நாங்க இங்க வந்து தங்கிட்டு இருக்கோம், தன்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டு, நீங்க யாரு, நான் ராவணன், நான் லங்கையோட ராஜா, எனக்கு வந்து எல்லாருமே உலகத்துல எல்லா நதிகள் எல்லா பறவைகள் எல்லாருமே எனக்கு கட்டுப்பட்டவா, இந்த உலகமே எனக்கு கட்டுப்பட்டது, எல்லாரும் எனக்கு கீழே தான். ஓ அப்படியா, அப்படி இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீள் பவதி பிச்சாந்தேகி? நான் பவதி பிச்சாந்தேகின்னு காரணமா வந்திருக்கேன், ஆனா நான் உன்கிட்ட கேட்க வந்திருக்கேன் சீதா, நீ இவ்வளவு அழகா இருக்க, நீ இருக்க வேண்டிய இடம் இந்த பஞ்சவட்டி இல்ல, நீ வந்து என்னோட ஊருக்கு லங்கைக்கு வந்துரு, லங்கா பட்டணம் மலை மேல இருக்கு, அதைத்தான் நான் வந்து ராஜாவா இருக்கேன், அங்க உனக்கு கீழே எத்தனையோ பேரை நான் வேலைக்கு வைக்கிறேன், அங்க ரத்தனங்களும் சொர்ணமும் வைரமும் வைடூரியமும் எல்லாம் கொட்டி கிடக்கிறது, எல்லாமே உனக்கு நான் இதா பண்றேன், நீ தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மாதிரி நான் உன்னை நடத்துறேன், நீ எனக்கு ஒய்ஃப் ஆயிடு, ராமரை தவிர வேற யாரையுமே நினைக்க மாட்டேன், என்னது நீ இப்படி வேஷம் போட்டுன்னு வந்திருக்கேன், புரியவே முடியாதுன்னு சீதா சொன்ன உடனே, நல்லா பார்த்துக்கோங்க, இடது கையால சீதையோட தலைமுடியை பிடிச்சுண்டு, வலது கையால அவ தொடையோட தூக்கிண்டு எடுத்து அந்த சேரியட்ல போயிட்டு
கொஞ்ச தூரத்துலதான் அந்த விமானம் பார்த்து வச்சிருக்காரு. வச்சுண்டு அவர் வந்து போயிடுறார். அந்த புஷ்பக விமானத்தோட நோக்கி போறார். இது இந்த மரங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கு, பறவைகள்லாம் கூவறதுக்கு மறந்துடுறது. கோதாவரி நதி கூட ஒரு நிமிஷம் ஸ்தம்பமாயிடுதான், நிசப்தமாயிடுதான். சீதா போய் தூக்கின்னு போயிட்டார். போய் அந்த புஷ்பக விமானத்துல போய் உட்கார வச்சுட்டு he started going. She's crying and crying. ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகும் பொழுது கொஞ்ச தூரம் போகும்போது ராவணன் சொல்றா, வேண்டாம் ராவணா, என்னோட கணவர் வந்து உன்னை பார்த்தாருன்னா கொன்னுடுவார், வேண்டாம், தப்பு, நீ பண்ணாதே, அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்படுறது, அபகரிக்கிறது எல்லாமே தப்புன்னு சொல்றா. பேசாம இருக்கார், வாய முடிட்டு வான்ட்டு போறார். கொஞ்ச தூரம் போன உடனே ஜடாயு கம்ஸ். ஜடாயு சொல்லியிருக்காரே நான் எந்த நேரத்திலையும் காப்பாத்துவேன்னு. ஜடாயு வரான். ஜடாயு வந்து என்னோட பொண்ணு, என்னோட டாட்டர் இன் லா எல்லாமே, அப்பாக்கு நான் ஃப்ரெண்டு, தசரதரோடு தசரதரோடு ஜனகரோட ஃப்ரெண்டு, தசரதரும் நானும் ஃப்ரெண்டு. அதனால இவ எனக்கு டாட்டர் இன் லா. ஜனகரோட பொண்ணு வந்து எனக்கும் பொண்ணு மாதிரி. அதனால எனக்கு பொண்ணு, டாட்டர் இன் லா, நீ தூக்கின்னு போறியே, உனக்கு வந்து மிச்சவாழ மாதிரி கிடையாது, உனக்கு வந்து சாவுதான் வரும், விட்டுரும் அவளை அப்படின்னு சொல்ற. முடியவே முடியாது, போ, நீ என்ன பெரிய, நீ என்னோட ஒரு ஸ்கேவெஞ்சர், நீ வந்து வல்ச்சர் தானே. வல்ச்சர் இஸ் a scavenger. It does not eat live ones. It eats only the dead ones. நீ வந்து ஒரு பிணம் தின்னும் கழுகு, நீ அந்த மாதிரி இருக்கிறத என்கிட்ட சண்டை போட. ஆனாலும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு கடைசியில ராவணன் தன்னோட வாளை எடுத்து அந்த 2 விங்ஸையும் கட் பண்ணின உடனே அது அப்படியே ரத்தத்தோட கீழே விழுந்துடு. அப்படியே அவன் புஷ்பக விமானத்துல போறா. புஷ்பக விமானத்துல போகும்போது சீதை என்ன பண்றா, ஐயோ யாராவது சொல்லுவாளா, மரங்களே நீங்க ராமர்கிட்ட சொல்லுங்கோ, என்ன ராவணன் தூக்கின்னு போறான், நதி கோதாவரியே நீ சொல்லு, எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இப்ப ஜடாயு நீங்களும் சொல்லிடுங்கோ, எல்லாம் சொல்லிட்டு கடைசியில சொல்றா, நான் வந்து கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்துட்டு ஒரு துணியில தன்னுடைய துப்பட்டா மாதிரி மேல போட்டுன்னு இருக்கிற அந்த தலைப்புல கொஞ்சம் கிழிச்சிட்டு அதுல கட்டி எடுத்து விட்டேரியல, இதாவது என் ராமருக்கு கிடைக்கட்டும், என்னை தேடிண்டு வருவர் கிடைக்கட்டும். அது விழுந்த இடம்தான் கிஷ்கிந்தா. இதை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். அந்த ஸ்லோகத்தை மட்டும் நான் பார்த்துடுறேன். சும்மா என்ன பார்த்தோம், இதுல இருந்து பார்க்கணும். வாரியமானக சுபகுஷக மாரீச்சேன ச ராவணக. சுபகுஷகனா அகெயின் அண்ட் அகெயின். ஓகே, அகெயின் அண்ட் அகெயின். வாரியமானக அதாவது ரிக்வெஸ்டட், going on telling him, ந விரோதோ பலவதா க்ஷமோ ராவணா தேன தே. அப்ப என்ன சொல்றார், திருப்பி ரிப்பீட்டட்லி, அப்ப திருப்பி சொல்றார், ந விரோத, don't make enemy ராவணா with that powerful man. அப்புறம் காலச்சோதித்தக அப்படின்னு சொல்றார். அநாதிருத்தியது தத் வாக்கியம் ராவணக காலச்சோதித்தக. அப்ப என்ன சொல்றார், அநாதிருத்தியனா டேர்னிங் அ டெஃப் இயர், இக்னோரிங். ஓகே, சோ அவருக்கு வந்து காலன் வந்துட்டான் அதனால அப்படின்னு அவர் சொல்றார். இதுல வந்து சந்தி நிறைய இருக்கு. சுபகுஷோ மாரீச்சேன, சுபகுஷக மாரீச்சேன விசர்க சந்தி. ச ராவணக சக ராவணக அகேன் விசர்க சந்தி. விரோதோ பலவத்தா விரோதக பலவத்தா விசர்க சந்தி. க்ஷமோ ராவண க்ஷமஹ ராவண விசர்க சந்தி. தத் வாக்கியம் இப்பதான் நம்ம பார்த்தோம், தத் வாக்கியம். ஓகே, அது வந்து தஜஸ்துவ சந்தி. அப்போ மாரீச்சஸ்தஸ்ய, மாரீச்சக தஸ்ய விசர்க சந்தி. தஸ்யாஸ்ரமபதம் தஸ்ய ஆசிரமபதம். சவர்ண தீர்க்க சந்தி. சமாசம் வந்து அநாதிருத்திய ந ஆதிருத்திய, நை தத்புருஷ, காலச்சோதித்த
காலேன சோதித்தः திருத்தியா தத்புருஷः சக மாரீச்சः மாரீச்சேன சக. ஓகே, சக மாரீச்சः. அப்ப வந்து அது வந்து வருது ஆசிரம பதம். ஆசிரமச்ச தத் பதம். ஆசிரம பதம் கர்மதாரயம். ரிதந்தம் வாரியமானக விரு பிளஸ் மிச்சு பிளஸ் யக்கு பிளஸ் ஷானச் கர்மணியில வந்து அநாதிருத்திய ந ஆத்ருல்யப்பு அநாதிருத்திய சோதித்தக சுத்த தாத்து பிளஸ் மிச்சு பிளஸ் இக்த பிரத்யம் பலவதா பல பிளஸ் மத்து பிரத்யல பலவத் பலவதா ததா தத்து பிளஸ் தா. தீஸ் ஆர் ஆல் தத்திதாந்தம். ஓகே, இதுல இன்னும் 2 ஸ்லோகம் இருக்கு இல்லையா? தேன மாயாவினா தூரம் அப்பவாஹஸ்ய உபாத்மஜௌ. ஓகே, ஜஹார பாரியாம் ராமஸ்ய கிருதம் ஹத்வா ஜட்டாயுஷம். அப்போ தேன மாயாவினா, அப்போ அந்த இந்த அவளோட இந்த இவளை வந்து தூக்கிட்டு போயிட்டு இந்த ஜடாயு வந்து ராமரோட மனைவிய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வரா. எப்படியாவது சீதாவை வந்து கிளச்சஸ்ல இருந்து காப்பாற்றணும். அப்ப நிருபாத்மஜௌ அப்படின்னா நிருபக பிளஸ் ஆத்மஜௌ தீர்க்க சந்தி. நிருபாத்மஜௌ ஆத்மனக ஜாயத்தே இத்தி ஆத்மஜக உபபத சமாசக. நிருபஸ்ய ஆத்மனோ நிருபாஜ நிருபஸ்ய ஆத்மஜௌ நிருபாத்மஜௌ. அப்புறம் அப்பவாஹ்ய அப்ப பிளஸ் வக் பிளஸ் மிச்சு பிளஸ் லப் கிருதந்தா ஹத்வா ஹன் பிளஸ் துவா ஆத்மஜக ஆத்மன் பிளஸ் ஜன் பிளஸ் தட் வி ஆர் நாட் ஸ்டடிங். தத்திதாந்தத்துல மாயாவினா மாயா பிளஸ் வினி பிரத்யய அல்ல மாயாவின் சப்தத்தோட மாயாவினா. இதுதான் கிருதம் ச நிஹதம் திருஷ்டுவா கிருதாம் ஸ்ருத்வா ச மைத்திரி. அப்ப என்ன பண்றது? கிருதம் ச அந்த வல்ச்ச. ஓகே, இதெல்லாம் அப்புறமா அவ ராமர்லாம் இனிமேதான் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட நம்ம நிறுத்திக்குவோம். ஜடாயுவோட இது இனிமேதான் ராமர் வந்து ஜடாயுவெல்லாம்